love you, Lord Jesus. We praise you, Master. Oh, hallelujah, hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதியுமக்கே துதியுமக்கே. Mighty rays. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you, Lord God Almighty. Holy, holy, for you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எங்க 2-3 பேர் நாமத்திலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்ம மத்தியில தான் இருக்கிறார், உங்கள் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, சங்கீதம் 46:5 வசனம் சொல்லுகிறது, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறபடினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு இருக்கணுமா? ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். இது நானும் பிரதர் சாம்சன் இருவரும் இணைந்து ஆண்டவரை நாங்கள் துதிக்க போகிறோம், ஆண்டவரை உயர்த்த போகிறோம். We want to praise God. Are you ready to join with us? எங்களோடு இணைந்து அதுக்கு முன்பாக நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, our gracious and heavenly Father God, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look at your face, oh God. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடி வெட்கப்பட்டு போவதில்லை. நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. When the perfecter comes, all lacking shall be saturated. Does not your word say that? என்று குறைகளோடு வேதனையோடு கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரோடு ஒரு பேசுகிற நேரமாய் இருக்கட்டும். Let them hear your voice. Let them feel your touch. உடைய சத்தத்தை கேட்கிற நேரம், உடைய தொடுதலை பெறுகிற ஒரு நேரமாக, ஒரு பதில் பெறுகிற நேரமாக இருப்பதாக இந்த நிகழ்ச்சி உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மூலம் இருக்கிற நிகழ்ச்சி நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை துதிப்பது நல்லது. இம்மட்டுமாக நம்ம ஏந்தினார், தாங்கினார், கரம்பிடித்து நடத்தினார். இனிமேலும் நம்ம ஏந்துகிறவராக, தாங்குகிறவராக இருக்கிறார். நம் கரங்களை உயர்த்தி கைகளை தட்டி, என்னை மறவாத தெய்வமே உயர்த்துகிறேன் என்று சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். Shall we praise God?
God கொடுத்தலாம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருள் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே சோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாம் எவரும் இல்லை. பாசமின் மேல் நீ வைத்ததினால் பறிக்க இயலாம் எவரும் இல்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரு காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். பெற்றெடுத்த தாய் தன் பாலகனை மறப்பார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை மறக்க மாட்டார். இந்த கைவிடாத தேவனுடைய அன்பை எண்ணி உள்ளத்தில் ஆழத்தில் ஆண்டவரைக்கு நன்றி செலுத்துவோம். இம்மட்டுமாக எங்களை கரம்பிடித்து நடத்தினீரே, மடமாறாத அன்புக்காக, மடமாறாத தயவுக்காக நன்றி. Thank you for your one unchanging love. We praise you, Master. உலகமெல்லாம் மாறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உலகமெல்லாம் மாறக்குதையா, உணர்வு எல்லாம் இனி குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு,
அருமை கர்த்தருடைய பிள்ளை, தாய் தன் பாலகனை மறப்பால் அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொன்ன தேவன் அவர் நம் மத்தியிலே இருக்கிறார். அவர் நம் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். நம் மனதில் இருக்கிற கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத பலனை, நன்மையை கட்டாயம் செய்வார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது, while I waited and prayed unto God, what word should I speak? Promise. God moved my heart to one verse. Isaiah chapter 49 verses 16. Behold, I have graven thee upon the palms of my hands. Thy walls are continually before me. ஏசாயா 49:16 வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளம் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்பொழுதும் உனக்கு முன்பாக இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னை என் உள்ளம் கரங்கள் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு மனிதன் தன் கைகளிலே ஒரு மனிதன் பச்சை குத்தும் பொழுது, when a man has a tattoo of a person's name in one's hand or any part of the body, what does it mean? அந்த பச்சை குத்துகிற அந்த பேர் டாட்டூ போடுகிறால் அதோட காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட பேருடைய நபரை அதிகமாக நேசிக்கிறார் அர்த்தம். அந்த நபரை மறக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று அர்த்தம். மாத்திரமில்ல, நன்றி உள்ள இருதயம் உள்ளவராய் இருக்கிறதால் அப்படியாக பெயர்களை குத்திக் கொள்வார்கள். When a person has a tattoo of a person, what does it mean? It reminds that person loves that person very much, and that person is not able to forget that person. Just to remember, they write that name. Just to show the gratitude, they write that name. My dear brothers and sisters, once I went to one house, I saw one young boy. He had a tattoo of a person's name in his hands. The name was Julie. ஒரு நாள் ஒரு வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அந்த வீட்டிலே ஒரு வாலிபன் அவனுடைய கையிலே ஒரு பேர் பச்சை குத்தி வைத்திருக்கிறதை நான் பார்த்தேன். அந்த பேர் ஜூலின்னு ஒரு பேர் இருந்தது. நான் அவனை பார்த்து கேட்டேன், யாரப்பா இது என்று கேட்டேன். I asked, whose name is this? உங்க பெற்றோருக்கு தெரியுமா? Does your parent know about this? அவன் சொன்னா, எங்க அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் தெரியும். My parents know that, he said. I was so shocked. யாரப்பா இது, யாரோட பேருன்னு கேட்டேன். அவன் சொன்னா, நீங்க நினைக்கிறது போல அல்ல, என் வீட்டில் இருக்க நாய் பேர் தான் ஜூலி, அந்த பேரை தான் பச்சை குத்தி இருக்கிறேன். He said, it's not like what you're thinking. It's the dog that is in my house. Name is Julie. That is why I love it. They have the name on my hands. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன்னை உள்ளம் கரங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், என் உள்ளம் கரங்களை உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். Because God has drawn you in his hands, you are not forgotten. Because God has drawn you in his hands, you are always loved by God and remembered by God. Because God has drawn you in his palm, his promise is always reminded by God, unforgotten. Because God has drawn your name on his palm, you are the favorite one of God. நீ கர்த்தருடைய கையிலே ஆண்டவருடைய வரைந்திருக்கிறபடினால் நீ ஆண்டவரால் மறக்கப்படாத நபராய் இருக்கிறார். நீ கர்த்தருடைய கையிலே ஆண்டவர் எழுதப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற ஒரு நபராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை பேரை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறபடினால் அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர் எப்பொழுதும் அவரை ஞாபகப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தர் உன்னை உள்ளம் கையில வரைந்திருக்கிறபடினால் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்கிறாய் என்று மறந்து போக வேண்டாம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, யோவான் 10:28-29 வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறபடினால் ஒருவரும் என் கையிலிருந்து உன்னை பறிப்பதில்லை. John chapter 10 verses 28-29 says, because you are in my hands, no one, nothing can snatch you out of my hands. வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 31:15 வசனம் சொல்லுகிறது, உன் காலங்கள்
என்னுடைய கையில் இருக்கிறது. உன் எதிர்காலம் என்னுடைய கையில் இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் பாதுகாப்பான அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று மறந்து போக வேண்டாம். God says, you are in my hands. You are in my hands. You are always remembered by me. You are not forgotten by me. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறாய். பிசாசானவன் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பறிப்பதில்லை. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறபடினால், பிதாவின் கரத்தில் இருக்கிறபடினால் ஒருவரும் உன்னை பறிப்பதில்லை. உனக்கு சொந்தமானதை திருடுவதில்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இதுவரைக்கும் பொல்லாதவர்கள் பல காரியங்களை பறிக்க எண்ணினார்கள். உன் சமாதானத்தை கெடுக்க விரும்பினார்கள். உன்னுடைய ஆஸ்திகளை பறிக்க எண்ணினார்கள். உன்னுடைய சுகத்தை பறிக்க எண்ணினார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒன்றும், எந்த வியாதி, எந்த பிசாசு, எந்த பொல்லாத மனிதர்கள் உனக்குரிதான ஆசீர்வாதத்தை பறிக்கவே முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கரத்தில் இருக்கிறாய். என்னுடைய சேட்டை நிழலிலே இருக்கிறாய். You are in my hands. You are in my shelter. Nothing will befall you. Nothing will befall you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, வேதத்தில் நீங்கள் பார்ப்பீரானால், போத்திபார் வீட்டிலே யோசேப் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த வேலையை கெடுக்கும்படி, அந்த வேலையை பறிக்கும்படி பிசாசும் திட்டமிட்டான். ஆனால் அந்த யோசேப்பை குறித்து தேவன் வேறொரு திட்டத்தை வைத்திருந்தார். போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறதுக்காக ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொள்ளல, அந்த தேசத்தையே ஆளுகை செய்கிற ஒரு மனிதனாக கர்த்தர் உயர்த்த திட்டம் கொண்டார். Hallelujah. The devil tried to snatch away the job of Joseph, who was working in the Potiphar house. The devil thought, I snatched that job from him. I took away the job from him. But he did not know that God had a different plan for Joseph. It was not to work in the house of Potiphar, but he had a plan to sit in the palace of the country. ராஜாவாக, ஒரு அதிகாரியாக உயர்த்தும்படி தேவன் அவரை முன்குறித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில் போனபோது பிலிஸ்தியர்கள் அவருக்கு உரிதான கிணற்றை பறித்தார்கள். சித்தனை எங்களுக்கு சொந்தமானது, எசேக்கு எங்களுக்கு சொந்தமானது என்று பறித்தார்கள். ஈசாக்கு உள்ள உடைந்து போயிருக்க கூடும். என்னுடைய தகப்பனுடைய கிணறு இது. ஆனால் அந்த பிலிஸ்தர் தனக்கென சொந்தமாகிறார்களே, பறித்து விடுகிறாரே என்னுடைய ஆசீர்வாதத்தை. The Philistines stood against Isaac. They tried to snatch away the well that belonged to Abraham, the son of Isaac. They tried to snatch away the well that belonged to Isaac, which was dug by his father Abraham. Isaac did not know what to do. The Philistines thought, we have snatched it. Ezekiel belongs to us. Sitna belongs to us. But the Philistines did not know God had a different plan. God had a Rehoboth for Isaac. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாதவர்கள் உன்னுடைய சம்பளத்தை பறித்து விட்டார்கள், உன்னுடைய ப்ரமோஷனை பறித்து விட்டார்கள். சோர்ந்து போயிட்டீங்களா? வர வேண்டிய இன்கிரிமெண்ட் இன்னொருத்தன் பறித்து போய்விட்டான் என்று கலங்கிட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போக வேண்டாம். அநேகர் உன்னிடத்தில் ஆஸ்திகளை, நன்மைகளை பறிக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை குறித்து ஒரு உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, தாவீது சிக்லாக்கை விட்டு சென்ற போது அமலேக்கியர்கள் வந்து தாவீதுடைய மனைவிகளை, அவருடைய பிள்ளைகளை சிறைப்பிடித்து பறித்து கொண்டு போய்விட்டார். அவருடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய்விட்டார். தாவீது ஓடு கூச்சலிட்டாள், எல்லாரும் பறித்து கொண்டு போய்விட்டாங்களே, இன்னைக்கு எல்லாம் இருந்து ஒரு அனாதை போல இருக்கிறேன்னு சொல்லி தாவீது அழுதார். ஆனால் நடந்தது என்ன? தாவீது எதை இழந்தாரோ கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். எல்லாவற்றையும் மேற்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய ஆஸ்திகளை மேற்கொண்டது மாத்திரமல்ல, அமலேக்கியருடைய சொத்தும் ஆஸ்திகளையும் அவர் மேற்கொண்டார், பெற்றுக்கொண்டார். Whatever the Amalekites had taken away from David, snatched away from David, he not only recovered it, he also recovered what the Amalekites had left, their property. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் பெரிது. பிசாசானவன் உன்னுடைய சுகத்தை பறித்திருக்கலாம், உன்னுடைய சந்தோஷத்தை பறித்திருக்கலாம், உனக்கு குறிதான நன்மைகளை பறித்திருக்கலாம்.
ஆனால் தேவன் உனக்கென்று வைத்திருக்க திட்டங்களை அவன் பறிக்க முடியாது, அவன் தடை செய்ய முடியாது. Remember, God has a greater plan for you. God has a greater plan for you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, ஏரோது ராஜா சீமோன் பேதுருவை சிறைப்பிடித்து அவன் சிறைச்சாலையிலே போட்டு விட்டான். மறுநாள் காலையிலே அவன் சாக போகிறான். பல காவலாளிகளை சுற்றி வைத்திருந்தான். The king Herod, he caught Peter, Simon Peter, and put him in jail in the prison, and he put all kinds of soldiers guarding him. He thought Peter's life is over, his ministry is over, his plans are over. Today the devil might think that everything is over. இந்த வியாதி வந்துருச்சு, உன் சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. இந்த கடன் பிரச்சனை வந்துருச்சு, இனி உன் தொழில் எழும்பாது, இனி வாழ்க்கையில முன்னேற மாட்டாய். இந்த பிரச்சனை குடும்பத்தில் வந்து விட்டது, இனி இந்த பிரச்சனைகள் மாறாது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு பிசாசு எண்ணலாம், பொல்லாத நபர்கள் எண்ணலாம். ஆனால் கர்த்தர் உன்னை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ உன்னை நான் உள்ளம் கரங்கள் வரைந்து, நீ என்னோட கரத்தில் இருக்கிறாமா, உன் எதிர்காலம் என் கையில் இருக்கு, உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது, நீ என்னுடைய கரத்தில் இருக்கிற என்று மறந்து. Remember that you are in my hands. என் கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறிக்க முடியாது. No one, nothing, the devil cannot snatch you what I planned for you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு என்று திட்டமிட்டதை ஒருவரும் பறிக்க முடியாது. என் அன்பு மகளே, உன் பேரை சொல்ல விரும்பவில்லை. நல்ல ஒரு பாசமுள்ள ஒரு நல்ல மனைவியாக இருந்த போதிலும் உன் கணவர் இன்னொரு பெண்ணை நேசித்துட்டு இருக்கிறான், உன்னை மறந்து விட்டான், இன்னொரு பெண்பாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த பெண் நாசுக்காக பேசி உன் கணவரை தன் பக்கமாக இழுத்து கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லி தானே நீ அழுதுட்டு இருக்கிற. என் வாழ்க்கையை முடிச்சு போச்சு, நான் எடுத்த முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் போயிட்டு. Dear sister, you who are watching, I don't want to mention your name. You have been a very good wife, but your husband is running after another person. A girl is trying to snatch away your relationship. She's trying to take away your husband to her side. All your efforts is make your husband understand he has not have understood. You feel that everything's gone out of manner. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அழுது கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உனக்காக கொடுத்த அந்த வாழ்க்கையை ஒருவரும் பறிக்க முடியாது. என் அன்பு சகோதரர் டேனியல், பிசினஸை ஆரம்பித்தாய், பார்ட்னர்ஸ், உன் மனைவி வேண்டாம், பார்ட்னர்ஷிப் வேண்டான்னு சொல்லியும் நீ கேட்காம அந்த பார்ட்னர்ஷிப் ஆரம்பித்தாய். ஆனா இன்றைக்கு அந்த பார்ட்னரால தான் உன் பிசினஸ்ல பிரச்சனை. லாபம் மட்டும் போதும், நஷ்டம் நீ பார்த்துக்கொண்டு சொல்லி ஒதுக்கிட்டான். Dear brother Daniel, you started a business, your wife said don't want partnership, but you started with a partner, but that person is taking all your profit and has left you with all kinds of debts. Today you're weeping. He's trying to take away the company into his hands. கம்பெனி அவருடைய கரத்தில் உன் கையிலிருந்து பிடுங்க பார்க்கிறார் என்று சொல்லி தானே கலங்கிட்டு இருக்கிறா. உனக்கு உரிதான பலனை ஆண்டவர் ஒருவரும் பறிக்க விட மாட்டார். என் அன்பு மகளே, நம்பிதான் இந்த வீடு கொடுத்தேன், இன்னைக்கு என் வீட்டை பறிக்க பார்க்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி தானே கலங்கி கொண்டு இருக்கிறான். உனக்கு உரிதானதை ஆண்டவர் பறிக்க விட மாட்டார். தேவன் மேன்மையான காரியங்களை செய்வார். அவர் உனக்கென்று உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார் என்று மறந்து போகாதே. வாழ்க்கையை எதை இழந்ததை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, யோபு 42:10 வசனத்தின் படிப்பீரனா, யோபு இழந்ததை காட்டிலும் 2 மடங்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். இழந்ததை குறித்து, முடிந்ததை குறித்து கலங்கிட்டு இருக்கிறாயா? கவலைப்படாத. எதை இழந்தாயோ அதை ரெட்டிப்பாக கொடுக்க போகிறார். எதை ரெட்டிப்பாக கொடுக்க போறா தெரியுமா? இழந்ததையும் கொடுப்பாரு, நீ கேட்காததையும் கொடுக்க போகிறார். தாவீது தன் இழந்து போன மனைவிகள் பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டான், அமிலேக்கர் விட்டு போன சொத்தையும் சுதந்திரித்துக் கொண்டான். எஸ்,
கர்த்தர் அப்படிதான் கொடுக்க போறார். சாலமோன் கேட்டதையும் கொடுத்தாரு, சாலமோன் கேட்காததையும் கொடுத்தார். அப்படிதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். யோபு 42:12 சொல்லுகிறது, யோபுடைய முன்னாட்களை காட்டிலும் அவன் பின்னாட்கள் ஆசீர்வாதமாயிருந்தது. உன் முன்னாட்கள் வேதனைகள் நிறைந்ததாய் இருக்கலாம், உன் முன்னாட்கள் கவலைகள் நிறைந்ததாய் இருக்கலாம், உன் முன் மாதங்கள் போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கலாம். ஆனா உன் பின் மாதங்கள் சந்தோஷமாய் இருக்க போகிறது, மகிழ்ச்சியோட இருக்க போகிறது, ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. இழந்து போன நன்மைகளை சுதந்திரிக்கிறதா இருக்க போகிறது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் வெறுக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோட வேதனையோட பார்க்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன் அப்பா. ராத்திரி தூக்கம் இல்லாமல் குடும்பத்தின் பிரச்சனை குறித்து அழுது கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரிக்காக கண்ணீர் வடிக்கிறேன். எல்லாருக்கும் திருமணம் ஆயிற்று, எனக்கு வயசாயிட்டே இருக்கு, எனக்கு வயதில சிறியவர்கள் என் சொந்தங்கள் என்னோட கசின்ஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆயிட்டு, ஆனா எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி அழுகியோட இருக்கிறேன். Dear sister, each and every day you're weeping. I'm getting old and old. All my relatives are got married, but I'm not yet married. இத்தனை ஆண்டுகள் திருமணம் ஆகியும் எனக்கு ஒரு பிள்ளை பாக்கி இல்லைன்னு சொல்லி அழகியோட இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறார். Even years of marriage, but yet I don't have a child blessing. இதே நிலையிலே வாழ்க்கை முடிந்து போய்விடுமா என்று சொல்லி நான் கண்ணீரோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை என் உள்ளம் கரங்கள் வரைந்து வைத்திருக்கிறேன். நன்மைகளை செய்கிற தேவனுடைய கரத்தில் உன் வாழ்க்கை இருக்கிறது. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த மரம் ஜோதியின் பிதாவினிடத்தில் வருகிறது. அவர் நன்மையை கட்டிடுவார். இதே நாள், இதே அடுத்த வருடம் கர்த்தர் உன்னை பிள்ளை பாக்கியத்தால் நிரப்ப போகிறார். சிஸ்டர் ரோசி, God is blessing you right now. என் அன்பு மகள் ரோசி, நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கட்டளிடுகிறார். சிஸ்டர் ஜெசி, நீ வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கு ஈடாக ஆனந்த களிப்பின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு சொந்தமானதை எதையும் நீ இழந்து போவதில்லை. உன் வாழ்க்கை ஆண்டவர் திருப்பி கொடுக்கிறார். இழந்து போன தொழிலை மீண்டும் கொடுக்கிறார். இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்கிறார். இழந்து போன ஆஸ்திகளை மீண்டும் கொடுக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இழந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிறாய். தேவன் மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருங்க. God bless you.